அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்களையும் ஜின்களையும் உள்ள வற்றப்பட்ட ஷைத்தானை விட்டும் எங்கள் இறைவனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். 47வது அத்தியாயம். இப்போ இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பயபக்தி உடையவருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் உதாரணமாவது அதில் மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகளும் தன் சுவை மாறாத பாலாறுகளும் அருந்துவருக்கு இன்பம் அளிக்கும் மதுசார ஆறுகளும் தெளிவான தேன் ஆறுகளும் இருக்கின்றன. இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லாவிதமான கனி வகைகளும் தங்கள் இறைவனிடம் மன்னிப்பும் உண்டு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஆயத்தில் எந்த அளவுக்கு நம்ம அந்த அல்லாஹ்வுடைய உள்ளட்சத்தோடு வாழ்கிறோமோ, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நற்செய்தி கேட்டு அந்த இறைவனுக்கே பயந்து வாழும்போது அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிற அழகான ஒரு நற்செய்தி, பாலாரும் தேனாரும் மதுசார ஆறும் கனி வர்க்கங்களும் இன்னும் உங்களுக்கு தேவையானது அனைத்தும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம இந்த உலகத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு தீன்மைகளை நீக்கி நம்ம அல்லாஹ்வுக்காக வாழணும். ஒவ்வொரு தீன்மையை நீக்கி என்றைக்கு அல்லாஹ்வுக்காக வாழ்கிறோமோ அப்போ அந்த மனமும் ரொம்ப அமைதியாகவும் சமாதானமாகவும் இருக்கும். எவ்வளோதான் காசு பணம் இருந்து இந்த உலக ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் விரும்பி வாழ்ந்தாலும் கூட மனதில் அமைதி அவ்வளவு ஒரு இதாக கிடைக்காது. ஆனால் நம்ம அல்லாஹ்வுக்காக ஒவ்வொன்றையும் நீக்கி, வீணான பேச்சுகளை நீக்கி, வீணான ஆடம்பரத்துகளை நீக்கி, கோபங்களை நீக்கி, போராமையை நீக்கி, இன்னும் எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கும் போகாமல், பிறர் மனதை புண்படுத்தாமல், நம்மளுக்கு வர்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்மளை படைச்ச இறைவன் இருக்கான், அவன் ஒருவன் நமக்கு நன்மைத்தான் நாடுவான் அப்படி எந்த அளவுக்கு அந்த ஒரு மன உளைச்சலையும் அந்த சோதனையிலையும் கஷ்டத்திலையும் அந்த இறைவன் ஒருவன் அல்லாஹ் ஒருவனே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கும்போது மனதுக்கு சுகத்துக்கு மேலே சுகந்தான் கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்டா, ஒரு தவறு செஞ்சால் தானே மனம் படபடப்பாக இருக்கும். அப்போ நமக்கு யாரும் தீங்கு இழைச்சா கூட நம்ம அந்த பொறுமையாக போகும்போது ஒரு பக்கம் மன உளைச்சல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம யாரும் கஷ்டத்தை கொடுக்கல, நம்ம நல்லதைத்தானே செஞ்சோம் அப்படின்னு அந்த மனம் சமாதானத்தை கொடுக்கும். அந்த சமாதானத்துக்கான கூலி தான் அல்லாஹ் சொன்னால் உங்களுக்கு மறுமையில் இந்த ஒரு பாக்கியமும் கிடைக்கும், இந்த உலகத்துலேயும் கிடைக்கும். இந்த உலகத்துலேயும் எப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறோமோ, யாருடைய பிரச்சனைக்கு போகாமல், யாருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல், யாருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல், எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கு போகாமல், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஒரு நன்மையை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அது பூர்த்தி ஆகும். ஒரு காலகட்டத்தில் உணர முடியும். அது எப்படி வருது, எங்கேது வருது அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளை அறியாப்புறத்து நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம உணர்வோம், நம்ம இந்த நிலையில் இருக்கிறோமே, நாளைய நிலை என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு அறியாத நிலையில் எங்கே இருந்தோ நமக்கு உள்ள தேவையெல்லாம் அங்கே பூர்த்தியாக்கப்படும். அப்போ தான் இன்னும் அந்த இறைவனை இன்னும் இறைவனை அஞ்சக்கூடிய அந்த ஒரு பாக்கியமும் கிடைக்கும். ஏண்டா நம்ம அந்த அல்லாவுக்காகத்தானே இருந்தோம்,
நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு நம்ம அந்த உணர்வில் இருக்கும்போது அப்போ நம்மளை தேடி நமக்கு அத்தாட்சியாக அல்லாஹ் கொடுப்பான். அப்போ தான் அல்லாஹ்வுடைய இன்னும் அவனுடைய மகத்துவத்தையும் அந்த ஒரு சக்தியையும் உணர முடியும். உணர வைப்பான். ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹ் உணர வைப்பான். ஆனால் நம்ம பொறுமையை கொண்டு அந்த ஒரு மன அமைதியை கொண்டு இருக்கும்போது அது நம்மளை வந்து சேரும். அது உணரவும் முடியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையும் அமைதியும் சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்குற தன்மையும் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய குணங்களையும் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு நன்மையை தான் தருவான். அல்லாஹ் சொல்லிட்டான், நன்மைக்கான கூலி நன்மையை தவிர வேறு உண்டா அப்படின்னு கேட்குறான். அப்போ எந்த அளவுக்கு நன்மையை விரும்பி பொறுமையாக அல்லாஹ்வுக்காக இருக்கும்போது அதுக்கான நற்கூலி நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.